வீட்டில் இருந்தபடியே உங்களோட பார்ட் டைமில் ஒரு சில ஃப்ரீ டைம் இல்லை பார்ட் டைமில் இந்த ஃப்ரீலான்சிங் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். நம்மளோட ஃபீமேல் கிரியேட்டர் அவங்க இன்டர்வியூவே கொடுத்துருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறது ஒரு ஃபீமேல் கிரியேட்டரோட கம்ப்ளீட்டான ஒரு வெப்சைட் ஃப்ரீலான்சர், ஓகே, வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃப்ரீலான்சரோட இன்டர்வியூ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்க்கலாம். வெல்கம் ஹமிதா. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் நம்ம வந்து எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அதில் வந்து இன்டர்வியூவில் உங்களை வந்து நீங்கள் வாண்டடாக வந்து நம்மக்கிட்ட வந்து நான் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவோம். எப்படி இருக்குது லேர்னிங் ப்ராசஸ், இதனால் நம்மளால் மணி ஜென்ரேட் பண்ண முடியுதா, நம்மளோட லோ கோட் வெப்சைட் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேருந்து என்ன படிக்கிறீங்க, இல்லாட்டி என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எந்த ஊர் அப்படின்றது ஃபுல்லாக உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுங்க. ஓகேங்க சார். என் நேம் வந்து ஹமிதா தஸ்னீம்ல. நான் வந்து தஞ்சாவூரில் இருக்கிறேன். நார்மலாக வந்துட்டு ஒரு லோக்கல் காலேஜில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு சென்னையில் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு டெக்னாலஜி மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு சேர்ந்துருந்தாங்களே. அது ரொம்ப ஹை எண்டான கோர்ஸ் தான். பட் அது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அதுக்கான உடனே ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜாப் வந்துட்டு எனக்கு வந்து கிடைக்கலைங்க. அப்போ வந்து நான் ஹோம் டவுனுக்கே வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நான் உங்களோட வீடியோஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சரி, நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் வந்துட்டு எனக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் கோடிங்ஸ் நிறைய இருக்கிறதுனால என்னால் கோடிங்ஸ் அவ்வளோக்கு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நாலேஜ் இருந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து வெப்சைட் டெவலப் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கு. சரி, ஃப்ரீலான்சிங் பற்றி ஏதாவது ஐடியாலஜி இருந்ததா நம்ம சேனல் பார்க்கறதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி இல்லைங்க சார். எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ஃப்ரீலான்சிங் அப்படின்னு கிடையாது. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நான் தேடினப்போ நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. பட் எதுவுமே வந்துட்டு ட்ரஸ்டபுளாக இல்லைங்களா. நீங்கள் வந்து இது பண்ணுங்க, உங்களுக்கு வந்து காசு தருவாங்க, இது பண்ணுங்க காசு தருவாங்க. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் எதுலேயுமே கிடையாது. இப்போ இன்ஸ்டாகிராம் நிறைய ரீல்ஸ் வருது, நீங்கள் வந்து இதில் மணி ஜென்ரேட் பண்ணலாம், இதில் ஜென்ரேட் பண்ணலாம். பட் அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு திங் இல்லாமல் சும்மா ஏனோ தானோன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுங்க. சரி, ஒரு கோர்ஸாக ஜாயின் பண்ண அண்ட் நீங்களுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். ஓகே, சரி. இப்போ நீங்கள் வந்து எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்க சார். நான் ஆக்சுவலாக வந்து 3 months முன்னாடி தான் இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணாங்களா. எனக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் உங்களோட கோர்ஸ் முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கல. 2 to 3 daysலேயே வந்துட்டு நான் கோர்ஸ் ஃபுல்லாகவே உங்களோட வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆகிருக்கு. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே அதில் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து நடுவில் பிரேக் ஆகுது. 2 to 3 days மட்டும்தான் சார் நான் வந்து கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் அதில் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இருந்ததுனால நான் உடனே வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு 4 to 5 daysலேயே வந்து நான் கிளைண்ட்டுமே ஆன்போர்ட் பண்ணிட்டேன் சார். ஆக்சுவலாக என்னோட நெய்பர் நான் வந்து கூகுள் இது வச்சு எப்படி என்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து அந்த ஷாப்பு இல்லை அந்த ஒரு ஓனருங்களோட கிளைண்ட்ஸ்கிட்ட வந்து நான் வந்து பேசி நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை வந்து ஆன்போர்ட் பண்ணாங்களா. அது வந்து ஒரு ஹோம்மேட் பிஸ்னஸ். அதுக்கு வந்துட்டு நான் கிளைண்ட்டாக எவ்வளோ சார்ஜ் பண்ணீங்க அந்த கிளைண்ட்டுக்கு? ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட்க்கு வந்துட்டு நான் 8K வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 7 to 8K வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருந்தேன். பட் செகண்ட் இதுக்கெலாம் வந்துட்டு ஒரு 12K 13K அந்த மாதிரி தான் நான் சார்ஜ் பண்ணேன். சூப்பர். இப்போ டில் டேட் வரைக்கும் எத்தனை கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து 3 to 4 கிளைண்ட்ஸோடு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். பட் நான் டைமிங் வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு வெப்சைட் மேக் பண்ணி கொடுக்கறதுக்கு. பட் அதுக்கான ப்ரைஸ்மே நான் வந்து அதிகமாக வாங்குறதுனால நான் 3rd 4th கிளைண்ட்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வச்சதுனால அவங்க நான் வாங்குறப்பையும் நான் டைமிங் எடுத்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ இன்ன வரைக்கும் டில் டேட் வரைக்கும் என்னென்ன கிளைண்ட்ஸ்? ஒரு 4 கிளைண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே நெய்பர்ஹுட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபுட் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஹோம்மேட் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் வந்து இது வரைக்கும் பிளாக் அந்த மாதிரி வெப்சைட் எதுவுமே பண்ணதே இல்லை. ஃபுல்லாகவே இ-காமர்ஸ் வெப்சைட் தான் சார் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் வந்து கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க. 1 to 2 daysலேயே படிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்டையர் கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது,
ஏதோ ப்ரியரான நாலேஜ் தேவைப்படுதா, இதை படிச்சிருக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், நீங்கள் வந்து என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணீங்க? ரொம்ப ஹை அண்ட் பிசிலாம் யூஸ் பண்ணீங்களா, இல்லாட்டி ஓகே நார்மலாக ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக இதையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன் சார். நான் இப்போ யூஸ் பண்ணுற லேப்டாப் வந்து வாங்கி ஒரு 18 இயர்ஸ் ப்ளஸ் ஆகுது. இது வந்து என்னோட ஃபாதர் லேப்டாப். அவங்க வந்து ஃபாரின்ல இருந்தப்போ ஒர்க் பண்ணது. என்னால் நியூ லேப்டாப் வாங்க முடியல இப்போ இருந்த சுச்சுவேஷனில். ஸோ ஓகே இதுலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாகவே தான் இருந்துச்சு. அண்ட் பிசியுமே கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி தெரியல. லேப்டாப்மே ரொம்ப அவ்வளோக்கு ஸ்லோ ஆகல, ஸோ ஃபாஸ்ட்டாகவே தான் ஸோ அப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப ஒரு ஹை அண்ட் லேப்டாப்லாம் தேவை, ரொம்ப வருஷம் பழைய லேப்டாப் இருந்தாலே போதும் நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக சொல்கிறேன் 18+ இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க அதை யூஸ் பண்ணி. அது அவங்க இங்கே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்போ தான் அதில் யூஸே பண்ண ஆரம்பித்தேன். பட் பரவாயில்ல, ஓகே சரி. அப்போ வந்து ஒரு மினிமலான ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் விஷயம், நீங்கள் என்ன வந்து இப்போ படிச்சு உங்களோட ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் சொன்னீங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் இதை படிக்க முடியுமா, இல்லாட்டி எந்த நாலேஜும் இல்லாமல் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதுமா, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதுன்ற நிலைமை கூட படிச்சுக்கலாமா அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை சார், நான் வந்து எனக்கு வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் சுத்தமாக ஸ்டார்டிங் ஒரு இது கூட தெரியவே தெரியாது. நான் உங்களோட இது பார்த்து தான், உங்களோட கோர்ஸ் பண்ணி தான் நான் எப்படி இருக்குங்கிறதே எனக்கு வந்து ஃபுல் ஸ்க்ராட்ச்லேருந்தே நான் உங்கள் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ நீங்கள் ஒரு 4 to 5 வீடியோஸில் வந்துட்டு எப்படி என்னென்ன பண்ணணும்னு போட்டிருந்தீங்க. அண்டு செஞ்சுமே அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து வீடியோவாக போட்டிருந்ததுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வெப்சைட் பண்ணக்குள்ளலாம் நீங்கள் பண்ணதை பார்த்து நான் இன்னொரு டேப்பில் வந்து நீங்கள் பண்ணுறதையும் இன்னொரு டேப்பில் நான் பண்ணுறதையும் வந்துட்டு நான் பண்ணிகிட்டே பார்த்தே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் தேர்ட் தான் எனக்குமே யூஸ்ஃபுல்லாக அடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஷோர். சரி, நீங்கள் வந்து இப்போ நடுவில் இப்போ வந்து இது வந்து யாருக்குமே நாலேஜ் இல்லாத ஒரு ஃபீல்டு இல்லை, கரெக்டுங்களா? கோடிங் நாலேஜ்ன்றது யாருக்குமே தெரியாது, வெப்சைட்டே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் உங்களோட ஃபியூ வேர்ட்ஸ். நான் வந்துட்டு எப்போ டவுட் கேட்டாலுமே நீங்கள் வந்து எனக்கு கிளியர் தான் சார் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அண்ட் என்ன லிங்க் கேட்டாலுமே, இல்லை எதுவும் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் ப்ராப்ளமாக இருக்குது சார், இந்த ப்ராப்ளமாக இருக்குது சார் அப்படின்னு என்ன ப்ராப்ளம் சொன்னாலும், என்ன டைமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்காம எனக்கு ரிப்ளைஸ்மே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு இருந்துச்சு சார். ஸோ சப்போர்ட்டு பொறுத்த வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ நான் வந்து ஒரு சில பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் இப்போ நிறைய பேர் வந்து ஹெசிடேட் பண்ணிட்டு இருப்பாங்களே, இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் ஜானுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் முடியுமா, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இதெல்லாம் நிறைய பேர் என்ன நினச்சிடுறாங்க, இதெல்லாம் வந்து நடக்காது, பாசிபிள் இல்லைன்னு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி பாசிபிள் இல்லைன்னு நினச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கோர்ஸை ஒரு வேர்த்தான ஒரு விஷயமா நினைக்கிறீங்களா? நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த கோர்ஸை ஒரு இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த கோர்ஸ்க்கான ப்ரைஸு ஒரு வேர்த்தாகவும், நம்ம அதை போட்ட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதோட நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபீல்டாக இது அப்படின்றது ஒரு ஃப்ரெஷராக இருக்க உங்களுக்கு உங்களோட தரப்புலேருந்து உங்களோட ஒரு ஆனஸ்டான ரிவ்யூவை நீங்கள் உங்ககிட்ட சொல்லுங்கள், ஒரு சஜஷன்ஸ் மாதிரி சொல்லுங்கள். ஓகேங்க சார். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு நான் ஒரு லோக்கல் காலேஜில் தான் சார் படிச்சிருந்தேன். அங்கேயுமே வந்துட்டு எனக்கு பெருசாக எந்த ஒரு எக்ஸ்போஷருமே கிடையாது. அண்ட் அங்கே பே பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நான் சென்னை போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நான் டேட்டா அனலிஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பே பண்ணது வந்துட்டு அதில் ஒரு 1% தான் சார் நான் உங்களோட கோர்ஸ்க்கு வந்துட்டு நான் பே பண்ணது. ஸோ எனக்கு அவ்வளோ பெரிய கோர்ஸை வந்து நான் படிச்சுட்டு அதனால எனக்கு எந்த ஒரு இன்கமும் இல்லை, எனக்கு எந்த ஒரு எக்ஸ்போஷருமே கிடைக்கல, ஒர்க்குமே கிடைக்கவே இல்லைங்களா. பட் நான் உங்கள் இதில் ஜாயின் பண்ணப்பமே எனக்குமே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் நீங்கள் கொடுத்த ஹோப்னால தான் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தேங்க. ஸோ எனக்கு ஜாயின் பண்ணப்போ ஒரு 4 to 5 டேஸ்லேயே நான் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளைண்ட்லேயே வந்துட்டு நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருந்தது எல்லாமே வந்துட்டு நான் கற்றுக்கிட்ட ஸ்கில்லோட இதாக தான். ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கும்போது இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா, இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய கிளைண்ட்ஸாகவும் இருக்கீங்க. இவங்க இப்போ வந்து கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருக்காங்க. ஓகே, ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ஸோ அதோட ஐடியை நீங்களே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக மேபி உங்களை ரீச் அவுட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குல்ல. நீங்கள் உங்கள் ஐடியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க சார். நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் மட்டும் சொல்லுங்கள். நான் வந்து ஸ்க்ரீனில் எடிட்டிங்கில் நான் காமிச்சிக்கிறேன். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். ஓகேங்க சார். webstagram.ioன்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன் சார். இப்போ தான் நான் வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இன்னும் எதுவுமே அப்லோட் கூட பண்ணல, ஏன்னா நான் ஒர்க்லேயே இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டுக்காக நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இன்ஸ்டாகிராமில் என்னால் அவ்வளோக்கு உட்கார முடியலங்களா. நோ ப்ராப்ளம். பட் ஆனால் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், அதை ரீச் அவுட் பண்ண நினைப்பாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் உங்களை அதை ரீச் அவுட் பண்ணுவாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ண வெப்சைட்ஸுமே எனக்கு வந்து லிங்க்ஸ் இருக்குது. நான் லிங்க்ஸே நான் உங்ககிட்ட ஷோகேஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க என்னென்ன கிளைண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தையும் நான் காமிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் டைம். நீங்கள் வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்.
ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும். ஓகே நம்ம வந்து நிறைய பேர், நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், அவர் வந்து கௌதம் சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மென். ஓகே நிறைய பேர் விமன்ஸ் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு விமனாலேயும் அதை பண்ண முடியும். மென்னை விட விமன்ஸ்க்கு தான் சார் இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்குது. ஸோ நம்மளால நிறைய மணியும் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும் உங்களை. சில பேர் நான் இப்போ நைட் டைமில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங்கில் எனக்கு வந்துட்டு வீட்டில் ஒர்க் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நைட் டைமில் இதை உட்காந்து பார்க்க முடியும். பட் இதே ஒரு ஆஃபீஸில் நம்ம ஜாயின் பண்ணோம்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. நமக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது டைமை. ஸோ நம்ம ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறதுனால நமக்குமே வந்துட்டு ப்ரெஷர் இல்லாமல், யாருக்கு கீழேயும் ஒர்க் பண்ணாமல் ப்ரெஷர் இல்லாமல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ தேங்க்யூ. அவங்க சொன்னது எல்லாமே கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதோட கிளியரான ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு ஸ்டூடெண்ட் ரிவ்யூ என்னால் தர முடியாது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணணும்னு அவங்களை விஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் இன்னொரு இன்டர்வியூக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி யூஎஸ் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டு எனக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பை பை. சி. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க எவ்வளோ கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. இந்த ஃப்ரீலான்சிங் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ண முடியும், யாரால முடியும், யாரால பண்ணலாம் அப்படின்றத ஈஸியாக உடச்சு தள்ளிட்டாங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த மாதிரி நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் பண்ணி தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண முடியும். ஸோ வெப்சைட் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்றத நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட் டெவலப் பண்ணி கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக முடியும். அதுக்கு நீங்கள் என்னோட அப்கமிங் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த வீடியோ கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டா போதும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே ஒரு ஸ்பெஷலான ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஃப்ரீ வெபினாரில் இந்த கோர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்க, எப்படி நீங்கள் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணலாம், இந்த கோர்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஃப்ரீ வெபினாரில் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.